மேம் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆரினில் நிறைய பெண்களுக்கு பொதுவாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்னதான் வீட்டில் வசதியான ஃபேமிலியில் இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் நம்மளே கையில் காசு வச்சுருந்தாலும் இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேருக்கு பயம், ஒரு விமனாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது நீங்களே உணர்வீங்க. ஏன்னா எல்லா விமன்ஸ்குள்ளேயும் ஒரு பெரிய பவர் இருக்குது. ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை எல்லா பெண்களுக்குமே இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்ற இந்த விஷயம் இன்வெஸ்ட் என்னால் பண்ண முடியலைங்க, என்னால் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆரி ஒர்க் ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்ககிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் போதும். அந்த ஸ்டாண்டை நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் கஸ்டமர் கொடுக்குற கிளாத் அவங்க கிட்ட வாங்குற அட்வான்ஸ் வச்சுட்டே நீங்கள் அதுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு ஃபீல்டு. கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட் நிறைய அதில் இருக்கணும், உங்களோட கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கணும். ஆனால் வீட்டில் சூப்பராக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிஸ்னஸும் இந்த ஆரி ஒர்க். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாக ஆரி ஒர்க் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால்